எல்லாருக்கும் வணக்கம். பிக் மை ஸ்டாக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க இன்னைக்கு இந்திய மார்க்கெட்டை அசைச்சு பார்க்க போற குளோபல் நியூஸ் என்னன்னு வேகமா ஒரு பார்வை பார்த்துடலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வருவோம். இன்னைக்கு மார்க்கெட்டோட மொத்த கதையும் இந்த ஒரு கேள்வியில தான் அடங்கியிருக்கு. ஒரு பக்கம் போர் பதற்றம், இன்னொரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை. இதுல மார்க்கெட் எதை நம்புது? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல மிடில் ஈஸ்ட்லேருந்து வர்ற நியூஸை பார்ப்போம். அங்கிருந்து வர்ற சிக்னல் தான் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதுதான் மார்க்கெட்டோட டைரக்ஷனையே முடிவு பண்ண போகுது. இப்ப பாருங்க, மார்க்கெட்ல ஒரே சமயத்துல ரெண்டு விதமான நியூஸ் வருது. ஒரு பக்கம் அமெரிக்காவோட நேவி ஈரானை சுத்தி வளைச்சி ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க, எந்த நேரத்திலையும் தாக்குதல் ஆரம்பிக்கலான்னு ஒரு வார்னிங். இது நெகட்டிவ். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ஈரான் ஒரு டீலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் லெபனான் நடுவுல ஒரு 10 நாள் சீஸ் ஃபயர், அதாவது போர் நிறுத்தம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டென்ஷன், இன்னொரு பக்கம் நம்பிக்கை, ரெண்டும் மார்க்கெட்டை ரெண்டு பக்கமும் இழுக்குது. சரி, இந்த கன்ஃபியூசிங்கான நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு அமெரிக்க மார்க்கெட் நேத்து எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. டோ ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் மூணுமே நேத்து க்ளோஸ் ஆனது ஒரு சின்ன பிளஸ்ல தான். ஆனா பெருசா ஒண்ணுமில்ல. மார்க்கெட் ஓபன் ஆகும்போது நல்ல மேல போனாலும் க்ளோசிங்ல அந்த வேகம் சுத்தமா இல்ல, ரொம்ப டல்லா தான் முடிஞ்சது. ஆனா இந்த பாசிட்டிவ் க்ளோசிங்க பார்த்து ஏமாந்துடாதீங்க. இது முழு உண்மையும் கிடையாது. உண்மையை சொல்லப்போனா இந்த ஏற்றத்துல ஒரு விதமான சோர்வு நல்லாவே தெரியுது. பெரிய டெக் ஸ்டாக்ஸ், அதாவது என்விடியா, ஆப்பிள், கூகுள் எல்லாமே டவுன்ல தான் ட்ரேட் ஆச்சு. வால்யூமும் ரொம்ப கம்மி. இத பார்த்தா புதுசா யாரும் வாங்கல, ஏற்கனவே வாங்கினவங்க பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், கச்சா எண்ணெய். அதோட விலை இப்போ ரொம்பவே குரூஷியலா இருக்கு. இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இந்த சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க, ஆனா கச்சா எண்ணெய் விலை மட்டும் சுமார் 2-3% ஏறி இருக்கு. என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? ஏன் விலை ஏறுது? ஒரு பக்கம் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நியூஸ் விலையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா இன்னொரு பக்கம் கிரவுண்ட் ரியாலிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. அமெரிக்கா போட்டிருக்கிற பிளாக்கேட்னால எண்ணெய் சப்ளை பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 13 மில்லியன் பேரல்ஸ் வரைக்கும் சப்ளைல பாதிப்புன்னு சொல்றாங்க. சோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, எதிர்காலத்துல வரப்போற நல்ல செய்தியை விட இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த சப்ளை பிரச்சனைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம இந்திய மார்க்கெட்டை இன்னைக்கு எப்படி பாதிக்கும்னு பார்க்கலாம். அதுக்கான சில ஆரம்பகட்ட சிக்னல்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இங்கேயும் ஒரு மிக்சடு சிக்னல் தான். நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்கை தான் காட்டுது. பெருசா ஏற்றமோ இறக்கமோ இல்ல. ஆனா அமெரிக்காவில் ட்ரேட் ஆகிற நம்ம இந்தியன் கம்பெனி பங்குகள், அதாவது ஏடிஆர்ஸ், ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. மார்க்கெட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, சந்தை எப்போதுமே நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்காது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்கும். அதாவது எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்கு தான் அது ரியாக்ட் பண்ணும். இது விப்ரோ விஷயத்துல கரெக்டா பொருந்தது. இப்ப விப்ரோ எடுத்துக்கோங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. லாபம், வருமானம், மார்ஜின் எல்லாமே ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம பைபேக்கும் அறிவிச்சாங்க. ஆனா என்னாச்சு? அவங்களோட ஏடிஆர் 5% சரிஞ்சுது. ஏன்? ஒரே காரணம், அடுத்த காலாண்டுக்கு அவங்க கொடுத்திருக்கிற கைடன்ஸ் ரொம்பவே வீக்கா இருக்கு. வருமான வளர்ச்சி -2ல இருந்து 0% தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? மார்க்கெட் எதிர்காலத்தை எவ்வளவு கூர்மையா கவனிக்குதுன்னு பாருங்க. இப்போ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா FIIs, அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், தொடர்ந்து 2வது நாளா வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஆனா நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், DIIs பெரிய அளவுல வித்திருக்காங்க. சோ இங்க ஒரு முரண்பாடு தெரியுது. சரி, இப்ப டெக்னிக்கலா சார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு அனலைஸ் பண்ணலாம். நேத்து நிஃப்டில என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெரிய கேப் அப்ல ஓபன் ஆச்சு. அப்படியே 24,400 வரைக்கும் போச்சு. ஆனா அந்த உயரத்துல நிக்க முடியல. செல்லிங் பிரஷர் வந்து கடைசியில 24,200 பக்கத்துல க்ளோஸ் ஆச்சு. டெய்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட் மேல போனாலும் விக்கிறவங்க அதிகமா இருந்திருக்காங்க. இது பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடுவுல ஒரு பெரிய ஃபைட் நடக்குதுன்னு காட்டுது. ஸோ இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் என்னன்னா, மேல ரெசிஸ்டன்ஸ் 24,300ல இருக்கு, கீழே சப்போர்ட் 24,000ல இருக்கு. நிஃப்டி 24,300 தாண்டி ஸ்ட்ராங்கா நின்னாதான் அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டியோட கதையும் கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தான். அதுவும் ஒரு கேப் அப்ல ஓபன் ஆச்சு, ஆனா ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுனால சரிஞ்சு, அதுவும் ஒரு பியரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்கேயும் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடுவுல ஒரு இழுபறி தான். பேங்க் நிஃப்டிக்கு உடனடியாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 56,500ல இருந்து 56,600 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் 55,600ல இருந்து 55,500 வரைக்கும் இருக்கு. இந்த லெவல்ஸை இன்னைக்கு ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு மார்க்கெட்டோட அவுட்லுக் எப்படி இருக்கலான்னு ஒரு ஃபைனல் வியூ பார்க்கலாம்.
ஒரு தராசு மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு. அமெரிக்க மார்க்கெட் பிளஸ்ல முடிஞ்சது, எஃப்ஐஸ் தொடர்ந்து வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கு. அமெரிக்க மார்க்கெட்ல ஒரு சோர்வு தெரியுது, கச்சா எண்ணெய் விலை ஏறுது, ஏடிஆர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, நம்ம சார்ட்ஸ்லயும் ஒரு இழுபறி தெரியுது. கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் காட்டினாலும் குளோபலா ஒரு பெரிய பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இல்லாததால இன்னைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் எச்சரிக்கையோட அணுகிறது தான் புத்திசாலித்தனம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. இந்த பகுப்பாய்வு கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு முதலீடு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பு உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும்.